மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சி டிப்பன் மாளிகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஹால் என்றும் மிகவும் பழமை வாய்ந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த கட்டிடத்தை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2023ஆம் ஆண்டு இதற்கு பூஜையிட்டு இது மறுசீரமைப்பு பணிகளுக்காக இப்பணிகள் துவங்கப்பட்டது. தொடர்ந்து இது வரலாறு சிறப்புமிக்க பில்டிங்காக இருப்பதால் இதில் சிறு சிறு பணிகள் மிகவும் துரிதமாக பார்த்து பணிகள் நடைபெற்று வருகிறது. நம்முடைய நீதி கட்சி துவங்கப்பட்ட இடம் இந்த விக்டோரியா ஹால் இருக்கின்றது. ஆனால் இந்த விக்டோரியா ஹாலை வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய வரலாறு சிறப்புமிக்க என்னென்ன சிறப்புகள் இருந்ததோ அந்த சிறப்பு அம்சங்களை இந்த பகுதிகளில் ஒரு மியூசியமாக சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. அதே போல் முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் வரக்கூடிய நிலையில இருக்கிறது. இந்த பணிகள் விரைந்து முடிக்குமாறு ஆணையர் அவர்களிடம் அறிவுறுத்தியிருக்கிறோம். இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் டி.கே. சேகர்பாபு அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் துணை ஆணையர் அவர்களும் மற்றும் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கான்ட்ராக்டர்களும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பணியாளர்களும் இந்த ஆய்வின் போது மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகள் இந்த கட்டிடம் முழுவதுமே பழைய காலத்து ஆங்கிலேயர்கள் இருந்த பொழுது இந்த பிரிக் கட்டிடமாக இருக்குது. அதாவது செங்கல்ல முழுவதுமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான மதிப்பீடுகள் இப்பொழுது இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் தான் நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதே போல செங்கல்ல எடுத்துட்டு அந்த பணிகளை மறுசீரமைக்கிறார்கள். இதற்கு 32,000 கோடி நிதி ஒதுக்கீடு மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள் இந்த பணிகளை நிறைவேற்றுமாறு அறிவித்துள்ளது. ஓவரால் பட்ஜெட் எவ்வளவு, எப்போ பப்ளிக்கான ஓபன்? இந்த நிதி நிலை இது 32,72,00,000 மதிப்பீடு இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள் இந்த பணிகள் நிறைவேற்றுமாறு